தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் வடவர் ஆதிக்கம்ங்கிறது மிகவும் பெருசாக இருக்குது. 10 லட்சம் பேர் வடக்கர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. அதாவது 8.5% அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பல ஊடகவியலாளர்களும் அறிக்கைகளும் வடக்கர்கள் அதிகமாக இருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழரை தவிர, அண்ணன் சீமான் அவர்களை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக, அதிமுக இது போன்ற எந்த விதமான கட்சிகளும் வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கவே இல்லை. அவங்களுக்கு வடக்கர்களால் என்ன பயன் நிகழ்ச்சி, வடக்கர்கள் தமிழ்நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிகளை போகலாம். அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, 10% அதாவது 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க வடவர்கள். அதில் 8.5% வருது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தையே கிட்டத்தட்ட நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெருசாக போயிட்டு இருக்குன்னா, சீமானவர்களே இதை வச்சு கலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப இப்போ பார்த்தா அது மெல்லிய விடயமாக தெரியும். ஆனால் இதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா தான் இது ரொம்ப பெரிய விடயம். ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய பண்பாடை தொடணும். தமிழனுடைய பண்பாடு என்னென்னா, இவங்க செய்யக்கூடிய இயற்கையான உணவுகளை தொடணும். உணவுகளை தொட்டால் அதுலேருந்து அவங்க மாறுவாங்க இல்லையா, அதுலேருந்து ஆடை, உடை, மொழி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. ஒரு இனத்தை அதோட பண்பாடை தொட்டோம்னா கலாச்சாரம் எல்லாமே தானாக மாறிடுங்கிறது ஒரு அடிப்படை. அப்படி தான் வடவர்கள் உள்ளே வந்து நம்ம இப்போ ஒரு சிற்றுண்டி வேணும் அப்படின்னா சாதாரணமாக வடை, போண்டா, பஜ்ஜி போன்ற உணவுகளெல்லாம் உட்கொள்வோம். ஆனால் இவங்க சிற்றுண்டி என்கிற பெயரில் பானிபூரி, பேல்பூரி என்னென்னமோ விற்று இங்கே வருமானம் பார்க்குறாங்க இல்லையா. இதன் மூலமாக இப்போ மக்கள் வந்து வடை, போண்டா, பஜ்ஜிலேருந்து பானிபூரிக்கு மாறியிருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், சின்ன வண்டி கடையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டமாக நின்று ஜி பையா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருக்கான். ஜீனா என்ன அர்த்தம்? தமிழ் ஐயா அப்படின்னு அர்த்தம். இவனை போய் அவன் யாருன்னே தெரியாது நம்மளுக்கு, அவனை போய் ஐயா ஐயான்னு கூப்பிட்டுருக்கோம். சரி, பண்பாடை தொட்டுட்டான், சரி நம்ம கலாச்சாரத்தை தொட்டுட்டான், இன்னும் என்னென்ன விளைவுகளெல்லாம் விளைவிக்க போகிறான். சீமான் அவர்கள் தமிழர் உரிமை மீட்கணும், தமிழர் ஆளணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே வடக்கர் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை தமிழர்களுக்கு. நம்ம 8.5% வாக்காளர்கள் தேட்டிருக்கோம். 36 லட்சம் பேரை தமிழர்களாக அவங்கள வச்சுருக்கோம். இப்போ 10 லட்சம் பேரை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டான்னா இவங்க என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரிஞ்ச கட்சி என்ன? பிஜேபி இல்லை காங்கிரஸ். இது ரெண்டுமே தமிழர்களுக்கு துரோகம் செய்ய கட்சி தான், துரோகம் செய்கிற கட்சிகள் தான். என்றைக்கு வேணால் இது ரெண்டுமே வந்து தமிழர்களை கவுத்துட்டு போவோம். ரெண்டும் வேறன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று தான், ரெண்டுமே விஷம் தான். ஆனால் ஃப்ளேவர் வேறு, எல்லாமே ஒரே பால் தான். பாலில் டீ போடுறது வேறு, காஃபி போடுறது வேறு இல்லையா. ரெண்டுமே விஷம் தான். ஆனால் விஷத்தில் இந்த விஷம் கொஞ்சம் லைட்டாக இன்றைக்கும் அந்த விஷம் நல்லா கசக்கும் அப்படின்வாங்க இல்லையா. இது அது போன்ற விஷம். இது மெல்லியமாக கொள்ளக்கூடியது, அது தீவிரமாக கொள்ளக்கூடியது. இதுதான் இவங்க 2 பேருக்கும் இருக்க வித்தியாசம். இது ரெண்டும் என்ன பண்ணோம்? தமிழர்களை அழித்து தின்னு அதுலேருந்து வளரும். இவனுக்கு தெரிஞ்ச கட்சி என்ன? ஒன்று காங்கிரஸ் இல்லை பிஜேபி. இவனுக்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ இவ்வளோ நாள் நம்ம தமிழர் உரிமை, தமிழர் மீள, தமிழர் ஆள அப்படின்னு இவ்வளோ நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தமிழர் உரிமை மீட்டெடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இவன் என்ன பண்ணுவான்? காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கிறது யார்? திமுக தானே. தமிழர் உரிமையை அடிக்கிறது யார்? திமுக தானே. திமுக தான் மறுபடியும் ஓட்டு போடுவான். சரி, காங்கிரஸ், பிஜேபி எடுத்துக்குவோம். சரி, அதிமுக, பிஜேபியோட கூட்டணி இருக்கிறது யார்? அதிமுக. தமிழோட உரிமையை அழிக்கிறது யார்? அதிமுக. ஆக 2 பேரும் ஒன்று தான். இதுவும் அதே மாதிரி தான், 2 வருஷமும் ஒன்று தாங்க. இது கொஞ்சம் இனிக்கும், அது கொஞ்சம் கசங்குங்க அப்படின்ற மாதிரி தான் இதுவும். திமுக அதிமுக ஓட்டு போடும்போது மீண்டும் தமிழர்கள் உரிமை அழிக்க போகிறோம், மறுபடியும் முதலந்தா அப்படின்வாங்களே, இது மறுபடியும் முதலந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது நிலம் நமதிடம் இருந்து போவது ஒரு மாபெரும் பிரச்சனை. இன்னைக்கு பல பேர் சொல்லியிருக்கோம். அண்ணன் சீமான் அவர்களே பல மேடைகளில் பேசியிருக்காங்க. உலக நாடுகள் முழுக்க இருக்கும் தமிழர்களுக்கு சொந்தமாக என்று ஒரு சிறிய நாடு இல்லையே அப்படின்னு வருத்தமாக தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர் ஆளலை, தமிழருக்கு பதிலாக வேற ஒரு தாண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது மறைமுகமாக அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தமிழ்நாட்டை தமிழ் ஆளலை, தமிழனுக்கு ஒரு சொந்தமான நாடு இல்லை, தமிழனுடைய உரிமையை அழிக்கிறான், சிதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு பத்தாமல் இந்த ரசிக கூட்டம், இந்த அணில் குஞ்சு கூட்டம்லாம் வந்து தமிழனுடைய உரிமையை சிதைக்கிறதுக்கு, தமிழை மடையனாக்கிறதுக்கு இவ்வளோ கூட்டங்களும் செயல்படுது இல்லையா. அப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? தமிழர் உரிமையை மீட்கணும், காக்கணும், தமிழர் நிலத்தை மீட்கணும், இந்த தமிழர் ஆளணும் போன்ற பல பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்.
அப்போ தமிழர் மீளக்கூடாது, தமிழர் ஆளக்கூடாது, தமிழர் நிலத்தை பறித்து தமிழர்களை நாடோடியாக ஆக்கணும்னு செயல்படுறது இந்த காங்கிரஸ், திமுக, பிஜேபி, அதிமுக. இவங்களுக்கு தான் இவங்க ஓட்டடிக்கும்பொழுது, வாக்களிக்கும்பொழுது நமக்கு கீழே கன்னியாகுமரி கீழே நம்ம சொந்த ரத்தங்கள் நாடோடிகள் ஆக்கப்பட்டாங்க. அக்கா, தம்பி, தங்கைகள், அண்ணன், மாமாக்கள் எல்லாம் நாடோடிகள் ஆக்கப்பட்டாங்க, சுட்டு கொல்லப்பட்டாங்க, சொந்த நிலத்திலேயே உரிமை இழந்து நிற்கப்பட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், வடக்கர்கள் வந்தால், வடக்கர்களை நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா நாமும் நமது வருங்கால சந்ததியினரும் நாடற்ற நாடோடிகளாக நிற்போம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் பலர் சீமானவர்களை அவங்க அடங்குறான், அவன் என்னடா கருத்து பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் குஞ்சி அப்படின்னு ஏடாகணுமா என்னென்ன கலைக்க முடியும் அத்தனையும் கலைக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் அரசு பட்டியில் இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டில் தமிழர் எல்லாமே சுகபோகமாக வாழக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் சீமானை கற்றுப்பாங்க. சரி, நம்ம தமிழர்கள் எடுத்துக்குவோம். தமிழர்களே எவன் சொல்றதையோ கேட்டுக்கிட்டு, தமிழ் நல்லாதவன் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, சீமான் அதை சொல்லிட்டாரு, சீமான் இதை சொல்லிட்டாரு, சீமான் திமுக கிட்ட பணம் வாங்கிட்டார், சீமான் பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டார், எல்லாம் நத்தியா பேசுனால இன்னைக்கு நீ சுகபோகமாக இருக்க, சொந்த வீட்டில் இருக்க, நல்லா வாடகை கொடுக்கல, அடுத்தவங்ககிட்ட வாடகை வாங்குற, நல்லா வசதியாக இருக்க, நல்ல செட்டில் ஆகிட்ட, அரசு ஊதியத்தில் இருக்க, நல்லா சம்பாதிக்கிற, வேலை செய்கிற, உன் 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்ட, நீ மட்டும் நல்லா வாடுற. உன் வருங்கால சந்ததியினர் இங்கே நிலமற்று நிற்குமா நிற்காதா? ஒரே கேள்வி இதுதான். இங்கே தமிழர் அல்லாத ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, பத்தாவதற்கு வடவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வருங்கால சந்ததியினர் நாடற்ற நிலச்சற்ற நாடோடியாக நிற்குமா நிற்காதா? இது என்னுடைய கேள்வி. இன்றைக்கி சீமானை விமர்சிக்கிறவங்களால இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? சீமான் 1000 பேர் 1000 முரண்பாடு இருந்து போட்டோம். ஆனால் தமிழர் உரிமை, தமிழர் நீல, தமிழர் ஆள அப்படின்னு சொல்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? தமிழர் மீண்டு தமிழர் ஆண்டா மட்டும்தான் நமக்கும் நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் இங்கே இடம் இருக்குமே தவிர, நாடு இருக்குமே தவிர, இல்லை இந்த நாடு சுடுகாடாக போவோம், நம்மளை தவிர எல்லாம் நீங்கள் வாழ்த்துட்டு இருப்பான், நம்மளுக்கு சம்பளம் கொடுப்பான், இந்தாடா நாயே நம்மளுக்கு கொடுப்பான், நம்ம அவனுக்கு போடா அப்படின்னு சொல்ல முடியாது. அது போன்ற உரிமைகளற்ற நாடோடிகளா இந்த இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இதை கத்துன்னு ஒருத்தன் சொல்றானே, அவனை நீ அவன் இவன் திட்டி என்னென்னமோ சொல்றீங்க, வெக்கமால அசிங்கமா இல்லை நம்ம பேசிட்டு இருக்கோம். தமிழர் அல்லாதோர் அரசு வேலை வாய்ப்புகளையும் தமிழருடைய வேலை வாய்ப்புகளையும், அதாவது தமிழர்கள் படிக்கக்கூடிய அரசு கல்வியில் இருக்கக்கூடிய இடத்தையும் பறித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மீட்கணும். இங்கே தமிழர் நாடு, தமிழர் தான் படிக்கணும். சொத்து பிரிச்சுட்டு அப்புறம் கூட என் சொத்துல வந்து ஏன்டா அனுபவிக்கிற அப்படின்ற கேள்வியை சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரும் வலுவாக இந்த கேள்வி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இந்த வழக்கர்கள் வேற நம்ம உரிமையை வாங்கிட்டு துடிக்கிறான், நம்ம உரிமையை பறிக்க அவ்வளவு துடிக்கிறான். தமிழர் இங்கே வரக்கூடாது, தமிழர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க எல்லாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வடகிழக்குகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவங்கள திட்டமிட்டு உள்ள பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட வைக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. தமிழரை அழிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. நம்ம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் நம்மளை மீட்க வந்த ஒருத்தனையே கலாய்ச்சிக்கிட்டு, அவனையே கேலி செஞ்சுக்கிட்டு, கிண்டல் செஞ்சுக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கம்பல் மாட்டிக்கிட்டு வந்தவனும், குருவி போட்டு வந்தவனும் 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு பல கோடி ரூபாய்களை சேர்த்து பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அதை விற்று அவனும் குடியிருக்கான். நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸ்விக்கி, ஜொமாட்டோ போன்ற உணவு கொடுக்குறோம் இல்லையா, நம்ம அண்ணன்கள்லாம் போய் உணவு கொடுக்குறாங்க இல்லையா, அது போன்று தான் நம்மளால் அங்கே உள்ளே போக முடியும். இல்லை வீட்டு வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களால தான் உள்ளே போக முடியும். வேறு யாராலையும் நம்மளால் உள்ளே போக முடியாது. அவங்க குடியிருக்க உரிமையும் தரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. அந்த பகுதி அவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ உறுதியாக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய உறுதித்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். மேலும் இது இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் நாடெல்லாம் நிலமற்றவங்களா அனாதையா நாடோட்டிலாம் திரிவாங்க. வாக்கு உரிமை முக்கியமானது அதுதான். வாக்கு உரிமை இருக்கு இல்லையா, வாக்கு உரிமை பறிக்கப்பட்டு அவங்க ஆள்லேருந்து ஒருத்தனை தேர்ந்தெடுத்தான் நான் என்ன பண்ணுவான், ஐயோ நம்ம இன்னும் நம்ம மொழி நம்ம தான் காப்பாற்றணும்னு செயல்படுவான். நமக்கு அந்த உணர்ச்சி இல்லை, அது வேறு விடையும். ஐயோ நம்ம மொழி பறிபோதே அப்படின்னு அவன் செயல்படுவான். அப்போ இந்த நாட்டில் அவன் மொழி அவன் காப்பாற்றுவான், நம்ம மொழி செத்து போகிறதுக்கு, அழிஞ்சு போகிறதுக்கு, நாசமாக போகிறதுக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்து இருக்க காவாவை சுத்தம் பண்ணி நாத்தடிக்காமல் இருக்கிறதுக்கு கூட
அவன் நினைச்சாதான் முடியும். ஒரு கவுன்சிலராக கூட நம்மளால மாற முடியாது. இங்க தமிழர் அல்லாதோர் வடவர் ஆதிக்கம் இருந்தா ஒரு கவுன்சிலராக கூட நம்மளால ஆக முடியாது. உங்க வீட்டு சாக்கடைய அவன் நினைச்சாதான் சுத்தம் செய்ய முடியும். நீங்க நினைச்சா சுத்தம் செய்ய முடியாது. நாக்கடிச்சு மாண்டிக்கிட்டு சாக முடியலாம் தவிர வர வழியே இல்லை. இதெல்லாம் சிந்திச்சு செயல்படணும். முக்கிய குற்றவாளிகளா இதற்கெல்லாம் உடந்தையா இங்க இருக்கக்கூடியவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பத்தாவதுக்கு ஒரு கூட்டாளி ஒன்று வந்திருக்கான் அனில் குஞ்சி. இவங்க போன்ற அனைவரும் இதற்கு உடந்தையாகவும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா மோட்டிவ் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதற்கு மோட்டிவாக துணையாக உடந்தையாக செயல்படக்கூடிய நபர்கள் இவர்கள். தமிழரான நாம், தமிழர் யாரு, தமிழருக்கு வாக்களித்தா நம்ம உரிமை மாறுமா மாறாதா அப்படிங்கிறத எண்ணி சிந்தித்து செயல்படணும். கடைசியாக கண்ணதாசன் அவர்கள் ஒன்று எழுதினாரு, அதை சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். கதியற்ற தமிழ் மகனே உன்னை நம்பு, காலத்தை கடந்த தமிழ் மொழியை நம்பு, சதிகார இந்தியினையும் திராவிடத்தையும் ஒழிக்கும் வரை தமிழ் வாழ்வு பிழைக்காதே, எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.